சீசனுக்காக 1200 புதுசாக ப்ராடக்ட்டு இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம டீலர், நம்ம ரீட்டைல் டீலர், நம்ம மினி டீலர் எல்லாருமே வந்திருக்கு. அப்போ அவர் எல்லாருமே பார்த்து இப்போ தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். அது ஏப்ரலில் நம்ம இது மார்க்கெட்டில் சப்ளை பண்ணும். அப்போது நம்ம கஸ்டமருக்காக நம்ம ஃபேஷன் ரொம்ப லைக் பண்ணுற கஸ்டமரு, அவருக்கு வெரைட்டி வேணும், கம்ஃபர்ட் வேணும், அவருக்கு நியூனஸ் வேணும், புதுசாக ப்ராடக்ட் வேணும். அப்போ புதுசாக இன்னோவேட்டிவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு. அந்த 3200 அந்த வாக்ரோ ப்ளஸ் வாக்ரோ ஃப்ளிப் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஒன்று மார்க்கெட்டில் ப்ரீமியைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வாக்ரோ வந்து நம்மள பிலோ 500 ப்ராடக்ட்டில் தான் ஜாஸ்தி ப்ராடக்ட் இருந்தது. இப்போ வந்து 500க்கு மேலே ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அப்போ அதனால நம்ம வாக்ரோ ப்ளஸ் அது ஆடட் கம்ஃபர்ட். நம்ம வந்து முன்னாடியே ப்ராடக்ட் சிங்கிள் லேயர் இருந்தால் இது பாட்டம் லேயர் வந்து ஹார்டு, அந்த மிட் லேயர் வந்து சாஃப்ட்டு. அந்த கம்ஃபர்டபுளாக ஃபுட்வேர் வாக்ரோ ப்ளஸில் வந்திருக்கு. அந்த மாதிரி வாக்ரோ ப்ளஸ் அது ஃபர்தர் ஆடட் ப்ராடக்ட். இப்போ வந்து கிளாசிக்கோ ஒரு புதுசாக சீரீஸ் வந்திருக்கு. அது யூரோப்பியன் டிசைன்டு, அதில் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் டிஃப்ரெண்ட் லுக், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு லான்ச் பண்ணியிருக்கு. ஓகே சார், இப்போ ஃபுட்வேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த அளவுக்கு? இந்த ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங்கிலும் ஃபுட்வேர் கன்சப்ஷனிலும் இந்தியா வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி. அது இந்தியாவில் இவ்வளோ 1140 crores பாப்புலேஷன் இருக்குது. அதனால நம்ம மேனுஃபேக்சரிங்கிலும் கன்சப்ஷனும் நம்ம தான் ஜாஸ்தி. நம்ம கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது இந்த வரும் ஃப்யூச்சர் இயரில் நம்ம சைனா பார்த்தாலும் யூரோப்பு பார்த்தாலும் என்ன கண்ட்ரி பார்த்தாலும் அங்கே எல்லாம் பாப்புலேஷன் ஏஜ்டு பாப்புலேஷன், அங்கே கன்சப்ஷன் கம்மியாகிட்டு வருது. പക്ഷേ இங்கே வந்து நம்ம யங் பாப்புலேഷൻ, அதனால கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்போது 2030 வருമ്പോൾ கன்சப்ஷன் மல்டிபிள் வந்துடும். அப்போ அதுக்கு ப்ரிப்ரேஷனில் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம மெயின் சேலஞ்சஸ் நம்ம ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி, ரா மெட்டீரியல் எக்கோசிஸ்டம். நமக்கு வந்து இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுக்கு ஹைடெக் ரா மெட்டீரியல் கம்பல்சரி. இப்போ வந்து இந்தியாவில் நம்ம அந்த டைப் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்கே இல்லை. அப்போ அதனால நமக்கு இம்போர்ட் டிபெண்ட். நம்ம மோல்டு வந்து இம்போர்ட் டிபெண்ட், நம்ம மெஷினரி வந்து இம்போர்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் வந்து அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ், ஹைடெக் கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வரும்போது இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போது இப்போ வந்து நம்ம பார்த்தா நம்ம வாண்டட் ரா மெட்டீரியல் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு டியூட்டி கொஞ்சம் ஹை இருக்குது, 22% இருக்குது. இப்போ வந்து நம்ம அது ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்தால் நிறைய கண்ட்ரீஸில் FTA இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால அது வந்து ஃப்ரீ டியூட்டி, 0% டியூட்டி ஆர் 5% டியூட்டி. அதனால ரா மெட்டீரியல் இங்கே வராத ஃபினிஷ் ப்ராடக்ட் ஆகிட்டு தான் வருന്നത്. அப்போ அது இங்கே ரா மெட்டீரியல் எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணது வரை இங்கே கொஞ்சம் டியூட்டி கம்மி பண்ணியால் நல்லா இருக்கும். இங்கே ரா மெட்டீரியலும் டெவலப் ஆகும், ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங்கும் டெவலப் ஆகும். எவ்வளோ கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்? இது சம்மந்தமாக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நம்ம கோரிக்கை? நம்ம ஒரு 5% போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கவர்மெண்ட்டில் நாம் வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ நேஷ்னல் பிரசிடெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டாகிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வெரி பாசிட்டிவ், கவர்மெண்ட் இஸ் வெரி ஓப்பன், and we are requesting for a 5% duty till we achieve till we develop the raw materials ecosystem in India. இந்தியாவுக்கு எந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொன்னால் இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய? ஆக்சுவலி இந்தியாவுக்கு கெப்பாசிட்டி பெருசு. இந்தியாவுக்கு ஆக்சுவலி நம்ம முழுவன் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக அலைன் பண்ணியால் நமக்கு காம்படிஷனே இல்லை. കാരണം ரிசர்ச்சில் நம்ம பெரிய அளவில் நம்ம ரிசர்ச் இருக்குது, டெவலப்மெண்ட்டில் இருக்குது, டெக்னாலஜியில் இருக்குது, டிசைனில் இருக்குது, எல்லாமே இருக்குது. പക്ഷേ இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி பார்த்தா அதுக்கு கொஞ்சம் அலைன்